حي على الفلاح. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்போதும் வழிபாடுகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கின்றோம். சட்டங்களை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த வழிபாடுகளும் சட்டங்களும் மிக மிக முக்கியம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த வழிபாடுகள் சட்டங்கள் எதற்காக என்று சொன்னால், அந்த வழிபாடுகளை செய்வதற்கான சில மஸ்லக்குகள். இந்த வழிபாடுகள் எதற்காக என்று சொன்னால், அது ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக. ஆனால் நோக்கத்தை பற்றி பேசுவதை விடவும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி நாம் அந்த வழிபாடுகளை நடத்த வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் அதிகம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். சட்டங்களை குறித்து நாம் அதிகம் விவாதித்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நோக்கத்தை போதிய அளவு நாம் பேசவில்லை. நோக்கத்தை குறித்து நாம் பேச வேண்டும், புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி தொழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி தக்பீர் கட்டணும், தக்பீரில் நாம் என்ன ஓதணும், எப்படி ருக்கு செய்யணும், ருக்குவில் என்ன ஓதணும், சுஜூத் என்ன செய்யணும், தொழுவது எப்படி என்பதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது அவசியம். ஆனால் எல்லாருக்கும் தொழுகை முறை தெரிகிறது. தினமும் அதில் தொழுகையில் ஈடுபடுகிறோம். அதை நாம் பயிற்சியாக பெற்றுக்கொள்கிறோம். எப்படி தொழ வேண்டும் என்பதற்கான பதில் எல்லோருக்குமே தெரியும். ஏன் தொழ வேண்டும், அந்த கேள்விக்கான பதில், அதை குறித்து யாரும் அதிகம் சிந்திப்பதில்லை. நோன்பு எப்படி நோக்க வேண்டும் எல்லாருக்கும் தெரியும். சகர் செய்ய வேண்டும், அதில் நாம் தண்ணீர் அருந்தக்கூடாது, தீயவற்றை பேசக்கூடாது, தீய செய்திகளை எல்லாம் நாம் கேட்கக்கூடாது, மாலை வரைக்கும் பசித்திருந்து நாம் இரவு அந்த மாலை நேரத்தில் மக்ரிப் நேரத்தில் நோன்பு துறக்க வேண்டும் என்ற விதிகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எப்படி நோன்பு நோக்க வேண்டும், எப்படி நோன்பு திறக்க வேண்டும் தெரியும். ஏன் நோன்பு நோக்க வேண்டும் தெரியாது. ஹஜ்ஜுக்கு எப்படி போக வேண்டும், அங்கே போய் என்னென்ன கிரியைகளெல்லாம் செய்ய வேண்டும், இஹ்ராம் எப்படி அழிய வேண்டும், 3 சுற்றுகள் எப்படி வேகமாக வர வேண்டும், ஹஜ்ருல் அஸ்வத் என்ன இருக்குது, ருக்னுல் யமான் எங்கே இருக்குது, அங்கே என்னென்ன துவாக்கள் செய்ய வேண்டும், அரஃபா என்ன, முஸ்தலிஃபா என்ன, எல்லாவற்றையும் குறித்த விளக்க வகுப்புகள் எல்லாம் தொடர்ந்து நடத்துகிறோம். ஹஜ்ஜுக்கு போவதை குறித்து தெரியும். ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறோம், ஏன் தொழுகின்றோம், ஏன் நோன்பு வைக்கின்றோம், ஏன் ஹஜ்ஜு செய்கின்றோம், இதை குறித்தான சிந்தனையை நாம் அறியாதவரை, புரியாதவரை, தெரியாதவரை இந்த வழிபாடுகள் எல்லாம் சடங்குகளாக மாறிவிடும். அதனால தான் இந்த நோன்புடைய உண்மையான நோக்கமான இறையச்சம் என்ற அந்த உச்சபட்சமான நோக்கத்தை அடைவதிலிருந்து நாம் பின்தங்கியே இருக்கின்றோம். நாம் எல்லாம் இறையச்சமுடையவர்களாக மாறி இருக்க வேண்டும். இது புதிதாக இந்த ஆண்டு நோன்பு வைக்கலை, கடந்த ஆண்டு நோன்பு வைக்கலை. எத்தனை வருஷமா? 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். வருஷம் நோன்பு வைக்கிறோம். இன்னும் சொல்வதானால் தொழுகையாளிகளை விட நோன்பாளிகள் அதிகம். தொழுகையாளிகள் உங்களுக்கு தெரியும், இந்த மஹல்ல எவ்வளோ பேர் தொழுகிறாங்க. நோன்பாளிகள் பெரிய அளவில் நோன்பு வைப்பாங்க. அப்போ இந்த நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எல்லாம் இறையச்சமுள்ளவர்களாக மாறிவிட்டார்களா என்று சொன்னால் அந்த கேள்விக்கு நம்முடைய மனச்சான்று பதிலளிக்கும். ஆக நாம் இந்த ரமலானிலே நாம் இறையச்சத்தை பெற வேண்டும். இன்னும் சொல்வதானால் இந்த மாதம் நன்மைகளின் மாதம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. ஒரு சுன்னத்தான தொழுகைக்கு ஃபர்லான நன்மையுடைய கூலி கிடைக்கின்றது. ஒரு ஃபர்லுக்கு அல்லாஹ் நாடினால் அதில் பல மடங்கு கூலியை தருகிறான். அல்லாஹ் சொல்கிறார், நானே கூலி ஆகிறேன், அஜிசிபிஹி, நானே உங்களுக்கு கூலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்தரமான நன்மைகளை பெற்று தருகின்ற மாதம். ஆனால் இது நன்மைகளுக்கான மாதம் மட்டுமல்ல, இது மாற்றத்திற்கான மாதம். ரமலான் மாற்றத்திற்கான மாதம். இதை நாம், இந்த மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். தனிநபருடைய மாற்றம், சமூக மாற்றம், இந்த மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவதற்காக இறைவன் தருகின்ற மகத்தான ஒரு பயிற்சி. எப்படின்னு சொல்லியாச்சா, ஒரு மிலிட்ரி கேம்ப், ஒரு ட்ரைனிங் கேம்ப், ஆசிரியர் பயிற்சி, காவல்துறை பயிற்சி, இராணுவ பயிற்சி, எல்லாவற்றிலும் பயிற்சி இருக்கும். இந்த பயிற்சி தொடக்கத்தில் இருக்கும். நம்ம டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் பயிற்சி எடுத்து டீச்சர் ஆயிடுவோம். எல்லாவற்றும் காவல்துறையில் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி இருக்கும், காவல்துறையில் சேர்ந்துருவோம். ஆனால் இந்த பயிற்சியை ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய சிஸ்டத்தை வைத்திருக்கின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான்.
அல்லாஹ்வுடைய பெரிய கருணையினுடைய உச்சம் என்னவென்று சொன்னால், நம்மை படைத்ததோடு விட்டு விடாமல் வழிகாட்டக்கூடிய பொறுப்பையும் இறைவன் ஏற்று எப்படி நாம் இறையச்சத்தை அடைய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத்தந்து, அப்படி விட்டால் கூட மனிதர்கள் பலகீனமான முறையிலே அதை அடையாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லி தினமும் 5 வேளை அவர்களை தொழுகைக்கான ஒரு ஏற்பாட்டை ஒரு சிஸ்டமேட்டிக்காக இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளும் கருணையும் தான். ஒரு கற்பனை செய்து பாருங்களேன், தொழுகை நமக்கு கடமை இல்லை இந்த சமுதாயத்தில். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், பள்ளிவாசல்களே இல்லை. தொழுகை இருந்தும் பள்ளிவாசல் இருந்தும் இங்கே எவ்வளோ அக்கிரமங்கள், எவ்வளோ அனாச்சாரங்கள். ஆனால் இந்த தொழுகை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் நாம் சராசரி மனிதர்களை விட கேவலமானவர்களாகத்தான் இருப்போம். நம்மை பரிபக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய, இறைவனின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடிய இத்தகைய பயிற்சியை தினமும் 5 வேளை தருவது மாத்திரமல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 30 நாட்கள் இறைவன் நம்மை பட்டினி போட்டு பசித்திருக்க வைத்து இந்த பயிற்சியை வழங்குகிறான் என்று சொன்னால் இது நேரடி பயிற்சி. இந்த இன்ஸ்பெக்ஷன் யார் செய்கிறார்? நோன்பு வைக்கக்கூடியவர்கள்லாம் இல்லையா என்ற ஒரு பொறுப்பை சரிபார்க்கக்கூடிய பொறுப்பும் இங்கே உள்ள பள்ளிவாசல் இமாமுக்கா? இமாம் வந்து அட்டண்டன்ஸ் வச்சுருக்காரா? யாரெல்லாம் அன்னைக்கு சகர் செஞ்சா, எல்லாம் நோன்பா, கரெக்டாக தண்ணி கிண்ணி குடிக்கலையே, அவராக கண்காணிக்கிறாரு. இன்ஸ்பெக்ஷன். இந்த உலகம் முழுவதற்கும் இந்த நோன்பை விதியாக்கியவன் அவன் சொல்கின்றான், நான் தான் நோன்பை விதியாக்கினேன், நானே கண்காணிக்கின்றேன். உங்களுடைய உள்ளங்களை, உங்களுடைய நோன்புகளை இறைவனை கண்காணிக்கின்றான், இறைவனை பரிசு தருகின்றான். ஆக இறைவன் நம்மை நேரடியாக இந்த பயிற்சியை தந்து அவனை கண்காணிக்கின்றான், அவனை கூலி தருகின்றான். இது இறைவனுடைய மகத்தான மாபெரும் கருணை. எனவே இந்த மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரமலான் நம்முடைய லைஃப் ஸ்டைலை, நம்முடைய வாழ்வியல் முறையை புரட்டி போடுவதற்கான ஒரு திட்டத்தை தன்னுள்ளே வைத்திருக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். எப்போ சாப்பிடுவோம்? பசிக்கும்போது சாப்பிடுவோம். பசியே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கோம். தூக்கத்தில் நீங்கள் யாராவது சாப்பிடுவாங்களா? நல்லா தூக்கங்க. தூக்கத்தை விட்டு எழுந்து வல்லுக்கட்டாயமாக தூக்கத்தை முழிச்சு அப்படியே கண்ணை கசைக்கிட்டு வந்து பல்ல விளக்கி அடுத்த ராத்திரியில் யாராவது சாப்பிடுவாங்களா? ரமலான் சாப்பிட வைக்கிறது. பசி இல்லை, எனக்கு தூக்கம் தான் இருக்குது. தூக்கத்தை விட்டு விட்டு பசி இல்லாத பொருளில் சாப்பிட வேண்டும். நல்ல பசிக்குது, காலைல சாப்பிடக்கூடாது. பசிக்கலை, எஞ்சி சாப்பிடு. நல்ல பசிக்குது, சாப்பிடாத. இந்த ஒரு மாற்றம். வழக்கமான நேரத்தை எழுந்திருப்பதை இரவு நேரத்திலே உங்களை விழிக்க வைப்பது, அதிகமாக நின்று வணங்குவதற்கான பயிற்சி, உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த பயிற்சியை தருகிறது. ஆனால் நாம் இந்த ரமலானை எளிமையாக வயிற்றுக்கான பயிற்சியாக மட்டுமே எடுத்துக்கிட்டே இருக்கோம். இது பட்டினி நோன்பு. எனக்கு கடையநல்லூர், தென்காசி பக்கம், எங்கள் ஊர் பகுதியில் சொல்லுவாங்க, இங்கே எப்படின்னு தெரியல, வயிற்று நோன்பு வச்சுருக்காங்க சின்ன பிள்ளையில். அது என்னென்னு புரியல, வயிற்று நோன்புன்னு. வயிறு நோன்பு இருக்கு, அவ்வளோதான். கண்கள் நோன்பு இருக்கிறதா? காதுகள் நோன்பு இருக்கிறதா? நாவு நோன்பு இருக்கிறதா? இல்லை. உள்ளம் நோன்பு இருக்கிறதா? கைகள் நோன்பு இருக்கிறதா? அது என்ன? கண்ணு நோன்பு நோக்கணும். தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை எண்ணாதே, தீயவற்றின் பக்கம் செல்லாதே. இது எல்லாம் ரமலான் தருகின்ற பயிற்சி. இதெல்லாம் நோன்பில் அடங்கும். அதனால தான் நோன்பு வைத்து கொண்டு மறதியாக அவசரமாக தண்ணி குடிச்சிட்டோம், நோன்பு முறியுமா? முடியாது என்று மார்க்க அறிஞர்கள் அதற்கான சட்ட விலங்குகளை தருகிறார். என்ன? அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்தான், அவனே உணவை தருகின்றான். அல்லாஹ் தான் மறக்க வச்சு உனக்கு தண்ணி குடித்தன்ட்டான், அதனால் அவன் நோன்பு முடியாது. நோன்பு வச்சுட்டு மறதியாக போய் சொல்லிட்டேன், நோன்பு வச்சுட்டு மறதியாக புறம் பேசிட்டேன், என்னாகும்? நோன்பு பாழாகிவிடும். எனவே தான் பெருமானார் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணுவதையும் பருகுவதையும் விட்டுவிடுவதில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையுமே இல்லை. நீ பட்டினி கிடக்க வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. எதுக்காக பட்டினி கிடக்கிற? பொய் பேசுகிற, புறம் பேசுகிற, லஞ்சம் வாங்குகிற, உன் ஆக்டிவிட்டி மாறவே மாட்டேங்குது, வழக்கம் போல் இருக்கிற, என்னத்துக்கு நீ நோன்பு வைக்கிற? இந்த பட்டினியினால் என்ன நன்மை? ஒரு நன்மை உனக்கு கிடையாது.
ஆக இந்த பட்டினி என்பது நோன்பினுடைய ஒரு வழிபாட்டுடைய அம்சம். எனவேதான் இந்த நோன்பில் அதிகமாக பேணப்பட வேண்டியது நாவை பேண வேண்டும். பொய் பேசிடக்கூடாது, புறம் பேசிடக்கூடாது, நோன்பு பாழாயிடும். அப்படி என்று சொன்னால் நம்ம அறியாமலேயே நாம் பேசிடக்கூடாது என்பதற்காக பள்ளிவாசலில் வந்து உட்கார்றோம். ஓரமாக உட்காந்துட்டு பின்னாடி வந்து தட்டுவார், பாய் கொஞ்சம் ஒரு நிமிஷம், என்ன ஒரு செய்தியை சொல்வார். அப்படியா, அங்கேருந்து எங்கேயோ போவோம் பேச்சு, இப்படி வருவான், சும்மா இருந்தால் கிளப்பி விடுவான். அப்படி யாராவது உங்களோட மம்புக்கு வந்தால் சும்மா நம்ம போயிட்டு சும்மா தான் உட்காந்துட்டு இருப்போம், எந்த வம்பு தும்புக்கு போகக்கூடாது. எங்கேருந்து வருவான்னு தெரியாது, சீக்கிரம் கிளப்பி விட்டுருவான் நம்மளை. பட்னி வேறு இருக்குமா, கோபம் வேகமாக தலைக்கு ஏறிடும். அப்படி இருந்தால் யாரேனும் உங்களோட மம்புக்கு வந்தால், யாரேனும் உங்களிடம் சண்டைக்கு வந்தால், அப்பவும் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி மேலிட்டினால் நீங்கள் எதுவும் பேசி விடாதீர்கள். இன்னி சாயும், நான் நோன்பு அழிப்பா, விட்டுருப்பா, அப்புறம் பேசிக்கலாம் போ. அப்போ புறம் பேசாத, பொய் பேசாத, தீய காட்சிகளை பார்க்காத. இதற்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்ன உதாரணம்? அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். இந்த கேடயத்தை வைத்து நாம் என்ன செய்வோம்? கேடயம் என்ன என்று தெரியும் இல்லையா? போர்க்களத்தில் வீரர்கள் கையிலே வைத்திருப்பார்கள். எதற்கு? உயிரை காப்பாற்றுறதுக்கு. அந்த கேடயம் இல்லைன்னா என்ன செய்வான்? எதிரி வந்து களத்தை வெட்டிடுவான், அங்கிருந்து அம்பு எய்திருவான், ஈட்டியை கொண்டு சொருகிடுவான். அப்போ எங்கேருந்துலாம் அம்பு வருதோ அந்த பக்கம் பார்த்து நான் கேடயத்தை வைத்து தடுத்துக்கொள்வேன். வாழை வச்சு வெட்டவரா நான் எப்படி தடுத்துக்கிடுவேன், ஈட்டியை வச்சு எரியறா நான் எப்படி தடுத்துக்கிடுவேன். அதே மாதிரி எங்கிருந்தெல்லாமல் வார்த்தை அம்புகள் உங்களை நோக்கி வரலாம், ஆபாச வாள்கள் உங்களை வீசலாம், எங்கிருந்து வரக்கூடிய வசை சொற்கள் ஈட்டியாய் உங்கள் மீது பாயலாம். எல்லாவற்றுக்கும் இன்னி சாயும், நான் நோன்பாளி, நோன்பு என்பது கேடயம், இந்த கேடயத்தை வைத்துக்கொண்டு என்னை நான் தற்காத்துக் கொள்வேன் என்ற அடிப்படையில் இந்த நோன்பை நீங்கள் அணுக வேண்டும். இப்படியாக நோன்பிலிருந்து நாம் மாற்றத்தை பெற வேண்டும். இது தனிநபர் மாற்றம், குடும்பத்தின் மாற்றம், சமூகத்தின் மாற்றம். இந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவதற்காக வெறும் வெற்று தத்துவங்களால், வெறும் உபதேசங்களால் இந்த மார்க்கம் நிலை பெறவில்லை. இஸ்லாம் மட்டும்தான் பிராக்டிக்கலான, நடைமுறை சாத்தியமான ஒரு மார்க்கம். இது எல்லாவற்றையும் இஸ்லாம் சொல்கிறது. நோன்பு வந்தால் இறையச்சம், இறையச்சத்திற்கான பயிற்சிக்கான பட்டினி வழிவகைகள், இதெல்லாவற்றையும் வைத்துவிட்டு உபதேசமாக மட்டுமல்லாமல் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வேதத்தையும் இறைவன் அனுப்பியிருக்கின்றான். இந்த வேதத்தை நீங்கள் கைக்கொள்கின்ற வரை, இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுகின்ற வரை, இந்த குர்ஆனிலிருந்து நீங்கள் சரியான செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வரை உங்களை இந்த நோக்கத்தை நோக்கி அது நகர்த்தி செல்லும். எனவேதான் குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு என்பது எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் ரமலானில் இந்த குர்ஆனுடனான தொடர்பு பின்னி பிணைந்திருக்க வேண்டும். இறைச்சத்தை பெறணும், நாவை கட்டுப்படுத்தணும் என்று சொன்னால் வெறுமன பசி மட்டும் போதாது, அதனோடு சேர்ந்து இந்த குர்ஆனும் நமக்கு வேண்டும். எனவே இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்தில் தான் நாம் அதிகமாக இந்த குர்ஆனுடன் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதம் வேதம் வந்த மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை இறக்கியல் இருக்கின்றான். என்ன சொல்கிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வல் பையின்னாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ரு ஃபல் இஸ்முஹு. ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான திருக்குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. எனவே யாரெல்லாம் இந்த மாதத்தை அடைகிறாரோ ஃபல் யஸ்முஹு, அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். வமன் கான மின் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபல் இத்தத் மின் ஐயாமில் உஹர். யாராவது நோயாளியாக இருந்தாலோ, அலா சஃபர் பயணத்தில் இருந்தாலோ, ஃபல் இத்தத் மின் ஐயாமில் உஹர், இந்த நாட்களை எண்ணி கணக்கிட்டு அவர் நோன்பு நோற்றிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அற்புதமாக சொல்கின்றான். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இந்த நோன்பு உங்களுக்கு சிரமத்தை தருவதற்காக அல்ல. எதற்கென்று சொன்னால், இந்த நோன்பு உங்களுக்கு எளிமை என்று சொல்லி தருகிறான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. பட்டினி கிடப்பது என்பது ஏதோ மலை நகர்த்துகிற வேலையெல்லாம் கிடையாது. இது உங்களுக்கு மிகவும் எளிமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கின்றான்? இந்த நோன்பு உங்களுக்கு யுஸ்ர், மிக எளிமையாக இருக்கிறது.
வலா யுரீதிபுக்குமுல் யுஸ்ரா. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த நோன்பு மிகவும் எளிமையானதாக இருக்கிறது. வலி துக்மிலுல்லா வில் இத்தத்துமில் வலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், மிக முக்கியமானது. வலி துக்கப்பிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான மேன்மையை பிரகடனப்படுத்துவீராக. அதற்காகத்தான் இந்த மார்க்கம். அவனுடைய நேர்வழியில் அல்லாஹ் உங்களை செலுத்தியதற்காக, அவனுடைய மேன்மையை போற்றி புகழ்வதற்காக. துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லினா லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுடையவர்களாக திகழ வேண்டும். ஏன்னா இந்த நோன்பு எதற்காக? சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது என்று தெரியாமல் இந்த உலகம் தட்டு தடுமாறி முட்டுச்சந்திலே மூச்சு திணறி கொண்டிருந்த போது உங்களுக்கு வழிகாட்டியாக இறைவன் அவனே அந்த வழிகாட்டக்கூடிய பொறுப்பெடுத்தான் அல்லவா. உங்களை அவன் கைவிட்டு விடவில்லை. உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான வேதத்தை இறக்கி தந்தான். நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? வழி தெரியாமல் இருந்தீர்கள். உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் இருந்தீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வே வழிகாட்டினான். அந்த வழிகாட்டுதே வெறும் உபதேசமாக இல்லாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய இறை தூதர்களை உங்களுக்கு வழங்கினான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை. எனவே அந்த மகத்தான இறைவனுடைய மேன்மையை போற்றி புகழ்வதற்காகவும் அவனுக்காக நன்றி செலுத்துவதற்காகவும் தான் இந்த ரமலானை நாம் கடமையாக்கி இருக்கின்றோம். இது உங்களுக்கு சிரமமான வேலை அல்ல. அப்படி என்று சொன்னால் இந்த குர்ஆனுடனான நெருக்கமான தொடர்பு என்பது வெறுமனே குர்ஆனை ஓதுவது அல்ல. குர்ஆனை ஓதினால் நன்மை, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அது ஒரு வார்த்தை இல்லை. அலிஃபுக்கு ஒரு 10, லாமுக்கு ஒரு 10, மீமுக்கு ஒரு 10, 30 நன்மைகள். குர்ஆனை ஓதினால் நன்மை, ஓத கேட்டால் நன்மை. ஆனால் நன்மைக்கான மாதம் அல்ல. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நன்மைக்காக மட்டுமே அருளப்பட்ட வேதம் அல்ல. இது மாற்றத்திற்கான மாதம், மாற்றத்திற்கான வேதம். எனவே இந்த குர்ஆனை ஓதும்போது ரத்திலில் குர்ஆன தர்தீலா, நிறுத்தி நிதானமாக அழகாக ஓத வேண்டும். ஆனால் இன்றைக்கு பல தராவீஹ்களில் அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி 20 ரக்காத்தை முடிக்கணுங்கிறதுக்காக வந்தே பாரத் மாதிரி அவ்வளோ வேகமாக போயிடும். ஆரம்பிச்சு என்ன ஓதுவான்னு அவருக்கு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குஜராத்தில் இது நன்னம் தலைமை. ஏன் அவ்வளோ 20 ரக்காத்து நின்று அவ்வளோ அவசரமாக ஓதி என்ன செய்ய போகிறோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை வேகமாக ஓதுவர்களை குறித்து சொன்னார்கள், அவர்கள் ஓதவும் இல்லை சும்மா இருக்கவும் இல்லை. ரெண்டுமே இல்லை. ஓதவும் இல்லை, அவன் சும்மா இருக்கவும் இல்லை. அவ்வளோதான் இல்லை. குர்ஆனை கேட்கும்போது ஜாதத்தும் ஈமான், நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வை குறித்து அச்சம் அதிகரிக்க வேண்டும். இனிமையாக ஓத வேண்டும், நிறுத்தி ஓத வேண்டும். ஏதோ கடமைக்கு ஓதுற மாதிரி ஓதக்கூடாது. இன்னொன்று புரியலை, 27க்குள்ளே வந்ததுன்னா நோம்பே முடிஞ்சு போச்சுங்க. 27ஓட பெட்டியை பூட்டியாச்சு, அவ்வளோதான். கல்லா கட்டிட வேண்டியதான். 28 தராவிகளாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருத்தமாக இருக்குது. 28 தராவிகளாம் நீங்கள் போய் பாருங்கள். 29 தராவியை ஏதோ 30 அது வந்தால் பார்த்துக்கலாம். பிற அங்கே தெரிஞ்சிடும், எப்படியாவது இழுத்து கொண்டு வந்துடுவாங்க. தராவி 29 தாங்க, 30 வந்தால் பார்த்துக்கலாம். அப்படியே 30 வந்துச்சு வைங்க, சரி ஒன்றும் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் ஒரு பேர் பெசவுக்கு ஒன்று தொழுகிற மாதிரி ஏதோ ஒன்று சும்மா ஒரு ஆஃபரில் தொழுதுட்டு போவோம், அவ்வளோதான். அந்த 27க்கு பிறகு அந்த 28, 29 பார்த்தீங்கன்னா 27 லைலத்துல் கத்ர்னு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் 20 ரக்காத் தொழுகிறாங்க இல்லையா. முதல் நாள் லைலத்துல் கத்ர் கிடையாது, சாதாரண நாள் தான். அதான் ரமலானுடைய முதல் நாள் தான். அதில் 1.4 ஜூஸ் ஓதுறாங்க. 27 வந்து அரை ஜூஸ் ஓதுறான். என்னப்பா இது வித்தியாசமாக இருக்குது. 1000 மாதங்களோட சேர்ந்து அதில் நீ 1.5 ஜூஸ் ஓது. முதல்ல அரை ஜூஸு போதும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படிப்போ வந்து 1 வருஷம் ஆச்சு தொழுது, 20 ரக்காத் தொழுது, டெய்லி தொழுகிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் வரணும். முதல்ல ஒரு அரை ஜூஸ் ஓதுங்க, 1/2 மணி நேரத்தில் தொழுகை முடிங்க. நாளைக்கு 32 எப்படி நோன்பு நேரம் கூட்டிகிட்டே போது குறைஞ்சிட்டே வர்றது, அது மாதிரி தராவிக நேரத்தை முதல்ல வந்து 1.4 ஜூஸ் உளுந்தடிச்சு ஓடுறது. ஓடி மூச்சு 27க்குள்ளே பெட்டியை கட்டிடுறது. 27ல் சும்மா உட்காந்துட்டு அதில் ஓதுனா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தொழும்போது 20 ரக்காத்துலையும் குல்லுல்லா ஓதியை தொழ வச்சாருங்க. 20 ரக்காத்து சொல்லுது. நான் இதுக்காக சொல்ல, ஈத்துக்காக இருக்கிற அந்த பள்ளியில் உட்காந்துட்டு வேறு எங்கே போக முடியும்? தொழுதா 20 ரக்காத்துலையும் குல்லுல்லா வரும். அப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறாங்க. அப்போ எப்படி இந்த தொழுகையை, அந்த தொழுகையுடைய 20 ரக்காத்தை எப்படி கவுண்ட் பண்ணுறது? 2 ரக்காத்தையும் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 2ஆ 3ஆன்னு சந்தேகம் வந்துடும். என்னமோ 20 ரக்காத் தொழுதா சந்தேகம் வரலாம். 2ஆவது ரக்காத்துலேயே சந்தேகம் வருது. 2ஆவது ரக்காத்தா 3ஆ, என்னமோ தொழுதே 2 தான், அதில் எப்படி சந்தேகம் வரும்? ஆனால் எப்படி கணக்கு வைக்கிறாங்கன்னா 8 ஹாலு, 8:20னா 2, 8:40னா 4. அது இந்த 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் இமாம் கரெக்டாக வச்சுருப்பார்.
அவர் கரெக்டாக இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து அங்கே அப்படியே கரெக்டாக நிறுத்திடுவார். கரெக்டாக இத்தனை தராவி முடிஞ்சிடும். இந்த மணியை இதெல்லாம் ஒரு சிஸ்டமாக இப்படியே நான் ஒரு டிஃபால்ட்டை போகிறோம், தொழுகிறோம், வர்றோம், அப்படியே ஓடுறது. என்ன மாற்றம் வந்துடும்? எனவே தான் இந்த மாற்றம் அங்கேருந்து வரல. தராவி தொழக்கூடிய முக்கியத்துவம் ஏன் ஃபஜ்ருக்கு வரல? 20 ரக்காத் தொழுகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பாருங்கள், மனிதர்களுடைய நிலை பாருங்கள். ஃபஜ்ர் 20 ரக்காத்து, தராவி 2 ரக்காத்துன்னா இந்த கூட்டம் வர வேண்டியது நியாயமான கூட்டம் தான். இது ஏங்க 2 ரக்காத்து தான் நாங்கள் வந்து சொல்லுவோங்க, 20 ரக்காத்து கஷ்டங்க அப்படின்னு சொல்லலாம். 20 ரக்காத்துக்கு கூட்டத்தில் பள்ளியில் இடம் இல்லை, 2 ரக்காத்துக்கு ஆள் இல்லை. நான் நோன்பை விட்டுருங்க, நோன்புக்கு பிறகு எங்கே போகிறீங்க? அப்போ இந்த நோன்பு உங்களை மாற்றவில்லை. அப்போ இந்த ரமலானு நோன்பு பிடிக்கணும், தராவி ஒரு ஜோர்ஸ், ஒரு கும்பல் மனப்பான்மை, மொத்தமாக வரணும், மொத்தமாக தொழணும், மொத்தமாக ஓடணும், அவ்வளோதான். ஒரு 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 திருவிழா மாதிரி அந்த நோன்பை வந்து என்ன பண்ணுறோன்னா இது எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்? எனவே குரானை நிறுத்தி ஓதுவதற்கும், இன்னும் சொல்லணும்னா அரை மணி நேரம் குரான் தராவி தொழுவைங்க, இன்னொரு அரை மணி நேரம் அந்த குரானை என்ன ஓதணும் அதை சொல்லுங்கள். இதை தாம்ப ஓதனேன் இல்லையா? முதல்ல அரை மணி நேரம் நான் என்னெல்லாம் ஓத போகிறேன், இப்போ ஓத போகிறேன், இதைத்தான் ஓத போகிறேன், கேட்டுக்கிறேங்க அப்படி சொல்லி அதோடைய சின்னதாக ஒரு சின்ன பிரீஃப் மாதிரி இமாம் சாப் நின்று ஒரு 5 நிமிஷம், அன்பிற்கிற சகோதரர்களே, இன்றைக்கு ரமலான் வந்து 13 சூரா யூசுஃப் ஓத போகிறான் ஒரு உதாரணத்துக்கு. அதில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் நீங்கள் வீட்லேயும் போய் படிங்க, அதை கொஞ்சம் அந்த சிந்தனையிலே கூட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷம் பயன் பண்ணிட்டு ஒரு 40 அரை மணி நேரம் தொலை வைக்கட்டும். இதை நாமும் படிக்கிறது இல்லை, அந்த அர்த்தத்தையும் புரிவதில்லை, குரான் பொருளும் உணர்வதில்லை, இறக்கி எறியப்பட்ட நோக்கமும் புரிவதில்லை. எங்கிருந்து இந்த மாற்றம் உருவாகும்? எனவே இந்த ரமலானை மாற்றத்திற்கான மாதமாக நாம் பயன்படுத்த வேண்டும். குரானுடன் ஒரு நெருக்கமான தொடர்பை, இதனுடைய பொருளை அறிந்து நாம் படிப்பதுடன், இது மிக முக்கியமாக இது முஸ்லிம்களிடம் மற்றும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாதம் அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே மாற்றத்தை ஏற்படுத்த வந்த ஒரு மகத்தான மார்க்கம். எனவே இந்த பசியும் பட்டினியும் எதற்காக? எதை உணர்கிறோம்? இந்த உணர்தலிலிருந்து நாம் எதை பெறுகிறோம் என்பதும் நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே இதை ஒரு அழைப்பியல் மாதமாகவும் நாம் கணக்கிட வேண்டும். எந்த குரான் இறக்கி எறியப்பட்டதோ அந்த குரான் யாருக்கானது? முஸ்லிம்களுக்கான குரானா? முஸ்லிம்களுக்கான வேதமா என்றால் இல்லை. வமா ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்குமான நற்செய்தி. அதை நமக்குள் மட்டுமே வைத்துக் கொள்கிறோமே. இந்த மகத்தான வேதத்தை, இந்த மாபெரும் அருட்கொடையை, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறி வரக்கூடிய இந்த மகத்தான மாபெரும் செய்தியை, இந்த ஃபுர்கானை, இந்த பயான் மினல் ஹுதா, இது மனித குலத்திற்கு அருட்கொடை. அப்படி என்று சொன்னால் இந்த ரமலானிலே ஒரு உறுதியேற்க வேண்டும். எந்த குரானை கொண்டு நான் ஈமான் கொண்டேனோ, எந்த குரானை ஓத கேட்டேனோ, எந்த குரானை என்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டேனோ, எந்த குரானை பின்பற்றுகிறோனோ அந்த குரானை இந்த பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சகோதர சமுதாய சொந்தங்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய கடமை என்ற அடிப்படையிலே நீங்கள் இந்த செய்தியை அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்தி சகோதர சமுதாய சொந்தங்களை நாம் அழைத்து நாம் அவரிடம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பாக பள்ளிவாசலுக்கு தராவி தொழுகை வந்து பாருங்கள், குரான் ஓதுறது கேளுங்க. சகோதர சமுதாய சொந்தங்கள்லாம் அமர்ந்ததை கேட்பதற்கான ஒரு ஏற்பாடை செய்யலாம். அவர்களுடன் நெருக்கமான தொடர்பை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த அழைப்பியல் மாதத்திலே பள்ளிவாசல்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய சகோதரர்களை உள்ளே வரக்கூடிய வகையிலே அவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய மாபெரும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, இந்த ரமலான் வரும் போகும். இந்த ரமலான் நம்மிடம் வந்து போய்கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாம் இருப்போமா என்று சொன்னால் நாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லாஹ் நாடினால் தான். எனவே இந்த ரமலானை மாற்றத்திற்கான ஒரு மாதமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த ரமலானை அந்த வகையிலே நாம் அணுக வேண்டும், பயனீட்டிக் கொள்ள வேண்டும். நாம் இறைச்சமுள்ளவர்களாக மாறுவதுடன் இறைச்சமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முயற்சியும் செய்ய வேண்டும். சகோதர சமுதாயத்தையும் இந்த மாதத்திலே அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பியல் மாதமாகவும் இதை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும்.